இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? பொதுவாக உங்களுக்கு வந்து ஒரு ஹை ஓட் ஷேர், ஹை ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு அது நல்ல செய்தி கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து பர்சன்டேஜ் வந்து லோவஸ்ட்டாக இருக்கோ வழக்கமான வாக்குகள் வந்திருக்கிறது அப்படின்ற அறிகுறி தான். ரொம்ப அதிகமான பர்சன்டேஜில் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து மாற்றுவதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போது இவ்வளவு ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கு, இப்போவே வந்து கிட்டத்தட்ட 60% வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னும் போது இது பெரிய நம்பர். இது இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து காலையில் 17% வந்த உடனேயே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கடந்த முறை 13% தான், அதுக்கப்புறம் 17%, அதுக்கப்புறம் 37 அப்படின்னும் போது அந்த வேகம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் பூத் வைஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பூத்லலாம் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் என்பது வருகிறது. தன்னெழுச்சியாக அவங்க வெளியே வராங்க, குடும்பமாக வந்து வாக்களிக்கிறாங்க. இந்த முறை வந்து ஒரு வீட்டில் 5 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 5 நபர்களும் வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்றா வந்து வாக்களிக்கிறாங்க. ஸோ அந்த 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 பூத்தே வந்து ஒரு திருவிழா கோலம் போல எப்பவுமே மக்கள் கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கு, கண்டிப்பா பார்க்க முடியும். இதுல மட்டும் ஸ்பெஷலா என்ன ஆர்வம் இருக்கு? இல்ல, உங்களுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு இதுக்கு. ஒன்று வந்து எஸ்ஐஆர் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பேஸ் ஓட்டே வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு 10% கேப் அப்படின்றது இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து வாக்களிக்கின்ற அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது, அதே போல் அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. பிளான் பண்ணிட்டு குரூப்பாக வந்து வாக்களிக்கிறாங்க. இப்போ நான் வந்து ட்ரிப்ளிகேன், இந்த நுங்கம்பாக்கம், இந்த போலிங் பூத்லாம் போய் பார்த்துட்டு வரும்போது நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அல்லது உங்களுக்கு ஒரு செட்டப்பில் இருப்பாங்க இல்லையா, ஒரு 3-4 பேர் வராங்க, ஒன்றா வந்து வாக்களிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளான் பண்ணிட்டு ஒன்றா வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து வாக்களிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. இது வந்து கொஞ்சம் ஆர்வமாக மக்கள் இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு வந்து புது ஃபேக்டர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்களையும் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸையும் வந்து பூத் பக்கம் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் அப்படின்னா அது விஜயுடைய வருகை தான் வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு தனி ஆர்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு, மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். நீங்கள் விஜய் மேலே ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை அரசு மேலே இருக்க அதிருப்தின்னு சொல்லுவீங்க? இல்லை, அது ரெண்டுமே. நீங்கள் விஜய் மேலே ஈர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டராக கூட இருக்கலாம் அது. ஆனால் அது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்னும் போது அந்த ஓட் வந்து 2ஆக ஸ்பிளிட் ஆகணும். இப்போ ஏடிஎம்கே இருக்குது, பிரதான எதிர்கட்சியாக ஏடிஎம்கே தான் இருக்குது. ஆனால் அந்த ஓட் 2ஆக ஸ்பிளிட் ஆகுதா அப்படின்னா அங்கே வந்து ஒரு சின்ன சந்தேகம் என்பது இருக்கிறது. நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டே வந்து அது விஜய்க்கு மாறும்போது அது பாசிட்டிவான ஒரு ஓட்டாக மாறுது. ஸோ இந்த கணக்குகள்லாம் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். பட் மக்கள் வந்து ஆர்வமாக வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கும்போது இந்த ஆர்வம் வந்து ஒரு புது விஷயத்தை நம்ம பண்ணுறோம், ஒரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் மேலோங்கி தான் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலையும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியிலையும், பெண்கள் மத்தியிலையும். அதே போல் ஒரு சில இது நான் சொன்னேன் இல்லையா, குழுக்களாக பேசிக்கொண்டு வந்து இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. இல்லை, அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் விஜய் வந்து எங்கேருந்து இந்த வாக்குகளை எடுக்கிறாரு. விஜய் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 2 கட்சிகளுக்கும் கணிசமான அளவு வாக்குகள் என்பது ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ எடுக்கணும்னா இந்த கட்சிகளுக்கு தான் எடுக்கணும். மேஜர் போர்ஷன் இந்த கட்சிகள்கிட்ட தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்டிகே, மற்ற கட்சிகள், விசிகே அப்படின்னு ஒரு செப்பரேட் சின்ன சிறிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஓட்டு முதல் முறை வாக்காளர்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம கண்கூடா பார்க்கறது, இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம களத்துலையும் பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க, முதல் முறை வாக்காளர்கள் நிறைய பேர், பெண்களுடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அதே போல் மைனாரிட்டிஸுடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்குது. மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்
பெண்கள் அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் போது இந்த வாக்குகள்லாம் வந்து எந்த செக்மெண்ட்டா அதிகமாக இருக்கிறது அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ இந்த செக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்களை தவிர இது எல்லாருமே வந்து கடந்த 2021 அவங்க திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் அப்படின்னு அவங்களே பல இன்டர்வியூஸில் இதெல்லாம் சொல்கிறாங்க. கடந்த முறை நான் அவங்களுக்கு போட்டேன், இந்த முறை விஜய் வந்துட்டாரு, நாங்கள் விஜய்க்கு போடுறோம் அப்படின்னு அந்த அந்த ஒரு 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 கிளியர் கட் ஆன்சர் வந்து நமக்கு அதுலேருந்து வருது. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஏடிஎம்கே கிட்ட இருந்தும் வந்து விஜய் வாக்குகளை எடுக்கிறாரு. ஏடிஎம்கே கன்சால்டேட் பண்ணி வச்சிருந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, சில வாக்குகள்லாம் வந்து அது அதிமுகவுக்கான வாக்குகள் அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அருந்ததியர்களுடைய வாக்குகள் அதிமுகவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் அப்படின்வாங்க. மீனவர்களுடைய வாக்குகள் வந்து அதிமுகவுடைய வாக்குகள்வாங்க. ரெண்டாவது ஏடிஎம்கே பார்ட்டிக்கான அந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபைலே வந்து ஒரு ரூரல் பார்ட்டி அப்படின்றதான் அதிமுகவை அடையாளப்படுத்துவாங்க. அது ஒரு ரூரல் பார்ட்டி, ரூரல் கட்சி. சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வீச்சு அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நீங்கள் மாவட்டத்தோறும் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் ஏடிஎம்கேக்கான அந்த இது அதிகம். அப்போ ரூரல்லையும் வந்து விஜயோடைய பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கிறது, விஜயோடைய வீச்சு என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் போது 2 இடங்கள்லேருந்தும் விஜய் வாக்குகளை எடுக்கிறார். ஏடிஎம்கே வந்து பல துண்டுகளா உடைஞ்சது, ஏடிஎம்கேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏடிஎம்கேவோட வாக்குகள் விஜய்க்கு போகுது அப்படின்னு சொல்றதுல ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஸ்ட்ராங்கா இருக்கிற திமுகவோட கோர் ஓட்ஸ் ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது உங்களுக்கு அதிருப்தி வாக்குகள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஸ்ட்ராங்கா இருக்கிற ஓட்ஸ் வந்து இந்த தேர்தலில் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று வரும்போது, அந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒரு பொட்டென்ஷியலான ஒரு நல்ல தேர்ட் ஆப்ஷனாக இருந்தால் மக்கள் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நாம் இது வரைக்கும் பார்த்த ஒப்பீனியன் போல்ஸில் மற்ற விஷயங்கள் எல்லாம். நீங்கள் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தல்லையே விஜய்க்கு முதல்ல என்ன சொன்னாங்க, 8% தான் வரும்னுவாங்க. ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 8 வந்து 10 மாறுச்சு. அப்புறமா அந்த 10 12 மாறுச்சு, 18 இல்ல, ஒரு ஒப்பீனியன் தானே, ஒரு ஒப்பீனியன் போல இந்த நம்பர்ஸ் வருது. இப்போ வந்து விஜய் 20 கிராஸ் பண்ணுவாரு, அவர் 22 வருவார், 25 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிராஜுவலா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த இம்பாக்ட் இருக்கு அப்படின்றதான களத்துல இம்பாக்ட் ஃபீல் பண்றாங்க. இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. நீங்க எந்த அரசாங்கத்தின் மீதும் ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு அப்படின்றதே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆக்சிமோரான்வாங்க. நீங்க வந்து இந்த 2 விஷயங்களையும் பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்வாங்க. நீங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னா அந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியோட அளவுகோல் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டது ரெஸ்பான்சிபிளா ஃபீல் ஆகுது. 2021 போட முடியல, ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நல்ல ஒரு மாற்றத்துக்காக இது பண்ணும். இப்போ நீங்க போன உடனே வந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு ஏற்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா ஸ்மூத்தா இருந்தது. ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம், நானும் என் தம்பியும் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? முதல் டைம் ஆசை வச்சிருக்கீங்க, நிறைய ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கோம், நம்ம ஒரு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு. ஆமா, நான் 2026 எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நேற்று ஷூட்டு முடிஞ்ச உடனே நான் ஊருக்கு வந்துட்டேன், இது வந்து ஓட் போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால வந்து ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்.